என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் தான் சுசுகி ஷோரூம். ஒன்றும் அவனிசா சர்வீஸ் விட வந்தேன். அது என்னன்னு முழுசாக பார்க்குறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அவனிசை வாட்டர் வாஷ் பண்ணும்போது வீடியோ எடுத்தேன். வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு திட்டி அனுப்பிட்டாங்க. நேராக வெயிட்டிங் ரூமில் போய் வெயிட் பண்ணால் மினரல் வாட்டர் மிஷினு பக்கத்துலேயே ஹீட்டிங் ஃபங்க்ஷனோட ஏசி. ஹிமாச்சலில் குளிரும்ல அதுக்காக. அதோட சேர்த்து வாட்டர் பாட்டிலும் ப்ரொவைட் பண்ணாங்க. டீ காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு டீ டோட்டில் இருங்கிறதுனால டீ காஃபி வேணான்னு சொல்லிட்டேன். தண்ணி குடித்ததுனால இயற்கை அழைப்பு வந்துருச்சு. நேராக வாஷ்ரூம் போனேன். பார்த்தா இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சர்வீஸ் சென்டரா இது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் கை கழுவுலாம் ஞாபகம் காணோம். அப்புறம் அது வந்துட்டு சென்சார் பைப்பு போல். சரின்னு கையை கழுவிட்டு வெளியில் வந்துட்டு புஷ்ஷுன்னு ஹேண்ட் ட்ரையரில் ட்ரை பண்ணிவிட்டு பில்லை கேட்டால் ஆக்சுவலாக 1868 செலவாக இருக்குது. சரின்னு பில்லை கட்டி முடிச்சுட்டு பைக்கை கீழே இறக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை, சர்வீஸ் சென்டர் மேலே இருக்குது, ஷோரூம் கீழே இருக்குது, அதனால் பைக்கை மேலேயும் கீழே ஏற்றி இறக்குறதுக்கான டெக்னாலஜியாக வண்டியை எடுத்துகிட்டு நேராக டெக்கத்லான் வந்தேன். டெக்கத்லான் வந்துட்டு 2 க்ளவுஸ் ஆர்டர் போட்டேன். ஒரு பேர். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு சில வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக டெக்கத்லானில் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்ட்டாங்க, ஆன்லைனில் இருக்குன்னாங்க. சரி, நான் அந்த அண்ணன்ட்ட ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணி எப்படியோ கம்மி ரேட்டுக்கு அடித்து பேசி ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.